சிவகங்கையிலே இன்றைக்கு காதுகள் என்கின்ற மடலை விரித்து விருந்துண்ணுவதற்காக இத்தனை பேர் வந்திருப்பது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. அதுவும் இளைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், பெண்கள் நிறைய பேர் வந்திருக்கிறீர்கள், மாணவ கண்மணிகள் வந்திருக்கிறீர்கள் என்றால் இந்த புத்தக கண்காட்சி, இந்த திருவிழாவை நடத்தக்கூடிய இந்த நோக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக நிறைவேறி கொண்டிருக்கிறது என்று பொருள். எனக்கு எப்பொழுதும் நீங்கள் இந்த தலைப்பில் பேசுங்கள் என்று சொல்லுபவர்களை காட்டிலும் உங்களுக்கு எந்த தலைப்பில் பேச பிடிக்கும் என்று கேட்கின்றவர்களை பிடிக்கும். அப்படித்தான் இந்த சிவகங்கை புத்தக திருவிழாவில் உங்களுக்கு எந்த தலைப்பில் பேச விருப்பம் என்று கேட்டார்கள். நான் புத்தகம் எனும் போதி மரம் என்கின்ற தலைப்பில் பேசுகிறேன் என்று சொன்னேன். உங்களுக்கு முன்னால் சில சிந்தனைகளை எடுத்துக்கொண்டு புத்தகம் எப்படி போதி மரமாக நிற்கிறது என்பதாக என்னுடைய அந்த வெளிச்சங்களை உங்கள் காலடிக்கு வீசுகிறேன். இந்த உலகத்தில் வாசிக்கக்கூடிய வாய்ப்பு பெற்றவர்கள் பாக்கியசாலிகள். பல பேருக்கு வாசிக்க தெரிவதில்லை. யாருக்கு வாசிக்க தெரிகிறதோ அவர்கள் வாசிக்க தெரியாதவர்களை காட்டிலும் சில அனுபவங்களை பெறுகிறார்கள். உதாரணத்திற்கு சொல்ல போனால் எனக்கு 5 மொழிகள் தெரியும். என் தந்தையார் உருது மொழி, வீட்டிலே உருது பேசி பழக்கப்பட்டவள் நான். என் தாயின் மணி வயிறும் இந்த மண்ணும் எனக்கு தந்த மொழி தமிழ். என் மார்க்கம் எனக்கு தந்த மொழி அரபி. உருது தெரிந்த காரணத்தினால் இந்த தேசத்தின் பெருவாரியான மக்கள் பேசுகின்ற ஹிந்தி மொழி எனக்கு தெரியும். கல்வியில் ஈடுபாடு கொண்ட காரணத்தினால் ஆங்கிலமும் தெரிந்து கொண்டேன். ஆங்கிலம், உருது, ஹிந்தி, அரபி, தமிழ் என்று 5 மொழிகளை சரளமாக பேசவும் எழுதவும் புரிந்து கொள்ளவும் எனக்கு தெரியும். இதை தெரிந்து கொண்டுதான் நான் பேசுகிறேன். யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது என் சுய அனுபவம். இது பாரதியின் சொல். பாரதிக்கு 18 மொழிகள் தெரியும், எனக்கு 5 தான் தெரியும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவதை நான் காண இல்லை என்பதுதான் உங்கள் முன்னால் என்னை நிறுத்தி இருக்கிறது. ஒரு முறை இப்படித்தான் ஒரு புத்தக கண்காட்சியில் பேசிக்கொண்டிருக்கிறேன். அப்பொழுது இந்த பக்கம் இப்படி பிளைனாக விடலை, எல்லாம் எழுதி போட்டிருந்தாங்க. எத்தனையோ சொற்களை எழுதி போட்டிருந்தார்கள். அதில் ஒரு பொன்மொழி என்னை கவர்ந்தது. அயல்நாட்டு அறிஞன் எழுதிய ஒரு பொன்மொழி. அந்த பொன்மொழி எவ்வளவு பொருள் பொதிந்ததுன்னு பாருங்க. நீங்கள் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கியதே இல்லை. நீங்கள் வாங்கியதெல்லாம் புத்தகத்தின் அச்சுக்கூலியும் காகித கூலியுமே தவிர உங்களால் ஒரு புத்தகத்தையும் காசு கொடுத்து வாங்கிவிட முடியாது. சிந்தனையை எப்படி வாங்குவீர்கள்? வாங்குவதெல்லாம் என்ன? என் நேரத்தை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம், என் உழைப்பை வாங்கிக் கொள்ளலாம். என் சிந்தனையை எப்படி விலை பேச முடியும்? சிந்தனைக்கு விலை கிடையாது. புத்தகத்தை ஏன் நான் போதி மரம் என்கிறேன்? புத்தன் உட்கார்ந்ததனால் அது போதி மரம். இந்த உலகத்தில் போதி மரங்களே கிடையாது. மரம் எதையும் போதிப்பது கிடையாது. அது வெறும் அரச மரம்தான். புத்தன் உட்கார்ந்து சிந்தித்ததனால் அது போதி மரமாயிற்று. நாம் பல நூல்களை வாசிக்கிறோம். எல்லா நூல்களும் யார் யாருக்கோ கொடுக்கின்ற அந்த அனுபவங்களையா எல்லோருக்கும் தந்து விடுகிறது? மகாபாரதம் என்கின்ற மாபெரும் போர் இந்த பூமியில் நடந்த பொழுது போர்க்களத்தில் நின்றபடிக்கு அர்ஜுனனுக்கு வழிபடுத்துவதற்காக இறைவன் என்கின்ற நிலையில் இருந்த கிருஷ்ணன் சொன்னதுதான் பகவத்கீதை.
ஆனா நாம எல்லாருமே இன்னைக்கு படிக்கிறோமே பகவத்கீதை, அது கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதையா? கிருஷ்ணன் சொன்ன பகவத்கீதை அர்ஜுனனுக்கு மட்டுமே தான் தெரியும். அர்ஜுனன் நமக்கு சொல்லல, பின்ன யார் சொன்ன பகவத்கீதையை நம்ம படிக்கிறோம்? அந்த இடத்தில் சஞ்சயன் என்கின்ற ஒரு ஞானி இருந்தான். அவன் தன்னுடைய தீர்க்க தரிசன பார்வையினால் அந்த போர்க்களத்தில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் கேட்டு திருதராஷ்டிரனுக்கு சொல்லிக் கொண்டிருந்தான். சஞ்சயன் திருதராஷ்டிரனுக்கு மகாபாரதத்தில் இதெல்லாம் நடக்கிறது என்று சொன்ன அந்த பகவத்கீதையைத்தான் நாம் படித்துக் கொண்டிருக்கேன். அதனால் தான் அர்ஜுனனுக்கு முழுமையாக கிடைத்த அந்த பெரும் வாய்ப்பு நமக்கெல்லாம் கிடைக்கவில்லையோ? நாம் எல்லாம் இன்னும் பகவத்கீதை போன்ற நூல்களை சரியாக புரிந்து கொள்ளவில்லையோ என்று எனக்கு தோன்றுகிறது. உட்கார்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய பேச்சு, உட்கார்ந்து சிந்திக்க வைக்கக்கூடிய எழுத்து எல்லாம் போதி மரங்கள் தான். யார் நல்ல பேச்சாளர் தெரியுமா? பேசிவிட்டு போகின்றவர்கள் இல்லை பேச்சாளர்கள். பேசிவிட்டு போனதற்கு பிறகும் உங்களுக்குள் பேசிக்கொண்டே இருப்பவர்கள் தான் பேச்சாளர்கள். பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் அவர்கள். அந்த சிந்தனையை உங்களுக்கூடாக உள்ளே நுழைந்து அந்த வேர்களை பரப்பிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய சிந்தனைகள் உங்களுக்கு வந்து சேர்ந்தால் அந்த சிந்தனை போதி மரமாகிறது. நான் இப்படி யோசித்து பார்க்கிறேன். போகிற போக்கிலே மிகப்பெரிய வார்த்தைகளை மிகப்பெரியவர்கள் அப்படி சொல்லிட்டு போயிடுறாங்க. சிறிய குழந்தைகள் தான் அடுத்தவர்கள் சொன்னதை வந்து சொல்லுகின்றதற்கு நடுவிலே தன் உள்ளத்தில் ஆன்மாவில் இருந்து புறப்பட்டு சொல்லுகின்ற அந்த ஒற்றை சொல் மின்னலாக வருகின்ற பொழுது பூஜிதாவினுடைய சொல் சபையேர். வாசிக்க வாசிக்கத்தான் அந்த மின்னல் ஒளிகள் வரும். படிக்க படிக்கத்தான் அந்த மின்னல் ஒளிகள் வெளியேறும். பல நேரங்களில் நான் யோசித்து பார்க்கிறேன், எந்த சொற்கள் நம்மை சிந்திக்க வைத்து எந்த ஒரு தவறையும் செய்ய முடியாதபடிக்கு நம்மை காக்கின்றன. நான் ஒரு சிந்தனையை சொல்கிறேன். இந்த உலகத்தில் பணிவு என்கின்ற ஒற்றை சொல்லை நான் இப்பொழுது வித்தியாசமாக பயன்படுத்த போகிறேன். இந்த சொல் ஒருவேளை உங்களுக்கு போதி மரமாக மாறலாம். இன்றைக்கு நம்மிடத்தில் ஒரு தலைமுறை இடத்திலே இல்லாத ஒரு குணம் பணிவு. ஒரு காலகட்டத்தில் அது இருந்தது. அடிமைத்தனம் என்பது வேறு, பணிவு என்பது வேறு. அடிமைத்தனையுடன் இருக்க வேண்டும் என்று எந்த தலைமுறைக்கும் நாம் சொல்லித்தரக்கூடாது. ஆனால் பணிந்து கொள் என்கின்ற வார்த்தையை இந்த தலைமுறைக்கு நாம் சொல்லிக் கொடுத்தே ஆக வேண்டும். எதை பணிந்து கொள்வது? என் அப்பா ஒரு உருது கவிஞர். அதாவதுங்க, கவிஞர்களை வெளியிலேருந்து ரசிக்கலாங்க. புருஷனாவோ அப்பாவாவோ பிள்ளையாவோ வச்சிட்டு இருக்கிறது எவ்வளோ சிரமம் தெரியுமா? எதுக்கு எடுத்தாலும் எங்கள் அப்பா கவிதை சொல்லுவாருங்க. எங்கள் அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? எனக்கு 12 வயசு, எங்கள் அப்பா சம்பாத்தியத்தை நிறுத்திட்டார். எங்கள் அப்பா சம்பாதிக்கல. எனக்கு 12 வயசுக்கு அப்புறமா எங்கள் அப்பா சம்பாதிச்சது கிடையாது. ஏற்கனவே சம்பாதித்ததில் எதையெல்லாம் என் தாய் மிச்சம் பிடித்து வைத்திருந்தாலோ அதில் சில விஷயங்களை செய்து கொண்டு அதில் வந்த பணத்தை வைத்துத்தான் நாங்கள் எல்லோரும் படித்து முன்னேறினோம். சம்பாதிக்காத ஒரு புருஷன், அவர் சம்பாதிச்சது தான் வீடு, அவர் சம்பாதிச்சது தான் நாங்கள் எல்லாருமே. இருந்தாலும் தொடர்ந்து சம்பாதிக்கணும்ல, அப்போதானே புருஷனுக்கு மரியாதை. சம்பாதிக்காத புருஷன் கூட இருந்துக்கலாங்க, சம்பாதிக்காம சும்மா உட்காந்துட்டு கவிதை சொல்லிட்டு இருந்தா. ஆனால் என் தாய்க்கு அந்த ரகசியம் புரிந்திருந்தது. அவர் சம்பாதிப்பதை விட மிக முக்கியமானது அவர் பேசுகின்ற கவிதைகள், அந்த 5 குழந்தைகளுடைய மனதிலே ஏற்படுத்துகின்ற அதிர்வுகள், அது மிக மிக முக்கியமானது என்று என் தாய்க்கு தெரிந்திருந்தது. என் அப்பா இதை சொல்லுவார், ஆஜீசி அதப் பாட்ஷாயி, பணிவுதான் ராஜகுணத்தின் முதல் தகுதி. யாரிடத்தில் பணிவு இருக்கிறதோ அவர்கள் ஆள்கிறார்கள்.
ஆளக்கூடியவர்களாக. அதனால் தான் கம்பன் அவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதி வருகின்ற பொழுது அவையடக்கம் என்று எழுதினார். கடல் போன்றது ராமகாதை, நான் பூனை போன்று ஆசையால் அதை இந்த சின்ன நாக்கினால் எடுத்து பருகுகிறேன், பெரியவர்கள் மன்னிக்க வேண்டும் என்று சொல்லி தொடங்குகிறார். அப்பொழுது அவன் எழுதுகின்ற இலக்கியம், அதை வாசிக்கின்ற பொழுது நமக்கு அது போதி மரமாகிறது, நம்மை வழிபடுத்தக்கூடியவை. நான் பணிவுன்னு சொன்னேன் இல்லையா, நிறைய பேருக்கு அது புரியாது. இந்த பாப்பா சொல்லிச்சு, இந்த 2000 பிறந்த குழந்தைங்களை பார்க்கத்தான் பாவமாக இருக்குன்னு. உண்மைதான், அது உண்மை. நமக்கெல்லாம் என்னங்க என்டர்டெயின்மெண்ட்? எனக்கு 45 வயது கடந்திருக்கிறது. நமக்கெல்லாம் என்ன என்டர்டெயின்மெண்ட்? ஞாபகம் இருக்கா? தூர்தர்ஷன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒளியும், புதன்கிழமை அன்னைக்கு சித்திரஹார் சொல்கிறார் பாருங்க. சனிக்கிழமை அன்னைக்கு ஹிந்தி இல்லைன்னா வேற மொழி படம் பாடாவதியாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு தமிழ் படம். நமக்கு தெரிஞ்ச ஒரே பேரழகி சோபனா ரவி. அதில் வியாழக்கிழமை ஒன்று வரும், தாய் நிலம் தந்த வரம் தாவரம் வயலும் வாழும். அதில் உட்காந்துக்கிட்டு ஒருத்தர் பேப்பராக கடிதமாக படிச்சுட்டு இருப்பார், ஒருத்தர் அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டே இருப்பார். அது அவ்வளோ ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க எல்லாரும். எங்களுக்கு எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லையே. அந்த குழந்தை சொன்னது உண்மைதானே. 1008 டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும் பொழுது அது வாழ்க்கையில் ஜெயிக்கிறது என்றால் நிச்சயமாக இந்த காலத்து குழந்தைகள் நம்மை விட புத்திசாலிகள் தான், சந்தேகமே இல்லை. ஆனால் நான் ஒன்று சொல்லட்டுமாடா, நாங்கள்லாம் தான் உண்மையாகவே பாவம். ஏன்னா இந்த தலைமுறை இருக்குல்ல, அவங்க தான் பெரியவங்க பேச்சை கேட்ட கடைசி தலைமுறை. உங்களை மாதிரி சின்ன பிள்ளைங்க பேச்சை கேட்க தொடங்கி இருக்கிற முதல் தலைமுறை. கஷ்டம். இந்த தலைமுறை இருக்குல்ல, இந்த தலைமுறை மிகப்பெரிய சவால்களை கடந்து அடுத்த தலைமுறையை உருவாக்கி போய்கொண்டிருக்கிறது. அடுத்த தலைமுறைக்கு இந்த தலைமுறை சொல்லி தர வேண்டிய மிக அற்புதமான போதிமர சிந்தனை என்ன தெரியுமா? பணிவை சொல்லிக் கொடுங்கள், பணிந்திருக்க சொல்லிக் கொடுங்கள். நான் சொன்னேன்ல மகாபாரதம், அதுல அஸ்வத்தாமன் ஒரு வீரன், அவன் துரோணாச்சாரியாருடைய பையன். துரோணர் இறந்து போறார், பொய் சொல்லி இறந்து போறார், பொய் சொல்லப்பட்டு இறந்து போறார். அஸ்வத்தாமன் இறந்தான் என்று சொன்னவுடன் தன் தலையை தானே வெட்டி கொண்டு தன் தகப்பன் இறந்ததை, அஸ்வத்தாமன் என்கின்ற யானை விழுந்துபட்டதை, தருமன் அஸ்வத்தாமனை பீமன் கொன்றான் என்று அவன் செய்த அந்த அறிவிப்பால் கேட்டு தன் தகப்பன் தற்கொலை செய்து கொண்டதை அறிந்து கொண்ட அஸ்வத்தாமன் தன் கையிலே இருந்த ஆழமான ஆயுதத்தை கொண்டுட்டு வரான். அதை வெல்றதுக்கு இந்த உலகத்தில் யாருக்குமே துணிச்சல் கிடையாது, வேக்சினே கிடையாது, அழிச்சிரும். வருது எடுத்துக்கிட்டு, அதுக்கு பேர் நாராயண அஸ்திரம். அஸ்திரத்தை விட்டுட்டான். பாண்டவர்கள் மீது அஸ்திரம் வந்துருச்சு. கிருஷ்ணன் என்ன சொன்னார் தெரியுமா? பணிந்து கொள்ளுங்கள். இப்போ கொரோனா வரும்போது சொன்னாங்கல்ல, மறைந்து கொள்ளுங்கள். எதிர்கொள்ள முடியாது, அழிச்சிரும். உங்களிடத்தில் போய் உங்கள் கூடுகளில் நீங்கள் ஒளிந்து கொண்டிருப்பது அடிமைத்தனம் அல்ல, அந்த பணிவு என்பது புத்திசாலித்தனம். பணிந்து கொள் என்றான். கீழே விழுந்தார்கள் எல்லோரும். குதிரையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள், யானையில் இருக்கின்றவர்கள் கீழே விழுந்தார்கள். கிருஷ்ண பரமாத்மாவும் எழுந்து கீழே படுத்துக் கொண்டார். அஸ்திரம் வந்தது பார்த்தது, யாரும் தனக்கு முன்னால இல்லைன்னு உடனே அஸ்வத்தாமன் கிட்ட திரும்பி போயிடுச்சு. இதெல்லாம் நடந்ததா நடக்கலையான்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஞானம், ஒரு போதிமர சிந்தனை மட்டும் வருகிறது. சில விஷயங்களை எதிர்க்க கூடாது, பணிந்து ஒதுங்கிக் கொண்டால் ஆபத்திலிருந்து நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்ளலாம்.
அது வெறும் நோயிடம் இருந்து மட்டுமல்ல, ஆயுதங்களிடம் இருந்து மட்டுமல்ல, எதிலிருந்தெல்லாம் நாம் நம்மை காப்பாற்றிக் கொள்வதற்காக இந்த பணிவு என்கின்ற குணத்தை நம் குழந்தைகள் அடுத்த தலைமுறை பெற வேண்டும் என்கின்ற ஞானம் நமக்கு வந்தால் நாம் அந்த போதி மரத்துக்கு கீழ் நின்று கொண்டிருக்கிறோம் பொருள். நல்ல வார்த்தைகள் தானே. எப்படி எழுதுறாங்க இன்னைக்கு? கம்பன் தான் எழுதினானா? வள்ளுவர் தான் எழுதினாரா? பாரதி தான் எழுதினாரா? இன்றைக்கு இருக்கின்றவர்கள் பின்னி பெடல் எடுக்கிறாங்க. அவ்வளோ அழகான சிந்தனைகள் சின்ன சின்னதாக எழுதுறாங்க. தொடர்ந்து எழுதணும் அவங்கெல்லாம். நான் 4-5 என் மனதை உலுக்கிய 4-5 போதிமர சிந்தனைகளை உங்கள் முன்னால் அப்படி வீசுகிறேன். கவிதை ரசிக்கக்கூடிய மனம் படைத்தவர்கள் நவகாளியில் நடந்த, கால்களில் ரத்தம் சொட்ட சொட்ட நடந்த காந்தியிடத்தில் இருந்த தீவிரவாத மனம் படைக்கிறார்கள். அமைதிக்காக தன்னை முழுமையாக முன்னிறுத்தி கொண்ட மகாத்மா காந்தியினுடைய மனம் படைக்கிறார்கள். நல்ல கவிதைகளை புரிந்து கொள்ளுகின்ற பேராற்றல் பெற்றவர்கள். பாருங்க, அறுவடை முடிந்த வயல், எதுவும் இல்லை என கைவிரித்து நிற்கும் பொம்மை. ஆடி போனங்க அது படிச்சுட்டு. நான் இத்தனை பெரிய ரயிலில் குழந்தை இருக்கும் பெட்டி மட்டுமே விழித்திருக்கிறது. எங்கேயோ எனக்கு மனசுக்குள்ள என்னமோ பண்ணுது. சுள்ளி பொறுக்குகிறாள் சிறுமி, இறகை விட்டு செல்லும் மயில். பனி நிறைந்த கண்ணாடியில் கண் வரைந்தேன், வழிந்தது கண்ணீர். சொற்கள் தான். நிதானமா யோசிச்சு பாருங்க. நம்மை போலவே நடித்து காட்டுகிறது நம் நிழல். அந்த மயானத்திற்கு உயிர் தந்தது ஒரு பிணம். பலூன் விற்கும் சிறுமிக்கும் அதை வாங்கும் வயதுதான். எந்த கிளி ஏமாற்றி சென்றதோ தாடியுடன் நிற்கிறது ஆலமரம். பளிச்சு பளிச்சுன்னு எழுதுறாங்க பாருங்களேன். குட்டி குட்டியா எழுதுறாங்க. ஒரு நாவல் எழுதலாம், சின்ன சின்னதா எழுதி வீசி விட்டு போகிறார்கள். வாயை கிழித்த பின்னும் தொடர்ந்து பேசுகிறது கடிதம். இப்ப இருக்கிற பிள்ளைகளுக்கு தெரியாது. லாரி நிறைய மரம், இரையுடன் கூட்டை தேடும் தாய்க்குருவி. காற்றுக்கு சலிப்பதே இல்லை, ஒரே புத்தகத்தை 1000 முறை புரட்டுகிறது. இலையின் நடனம், அதே காற்று, இலையின் மரணம். வீட்டில் போய் யோசிச்சா பதறிடுவீங்க. சரிந்த மேம்பாலம், இழிபாடுகளுக்கு இடையில் சிக்கியது ஊழல். எனக்கு சூப்பராக பிடிச்சது ஒன்று, நான் அது விருதுநகரில் சொன்னேன். ஐஏஎஸ் ஆஃபீஸருக்கு முன்னாலேயே, கலெக்டருக்கு முன்னாலேயே சொன்னேன். மணல் விற்கும் திருடனுக்கும் தேவைப்படுகிறது அவன் அஸ்தியை கரைக்க ஒரு ஆறு. பெருங்கடலை அசைத்துக் கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு. மீன் குஞ்சுதான், துடுப்பு சின்னதுதான், அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை. நாம சின்னவங்க தான், சின்ன வாய்ஸ் தான், சின்ன குரல் தான், சின்ன வயது தான். அசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று நினைக்கின்ற பொழுது பதறுகிறது நமக்கு மனம். சொற்கள் அப்படித்தான். காக்கை கூட்டில் காத்திருக்கும் இசை, குயில் முட்டை. எனக்கு ரொம்ப நான் ரசிச்ச ஒரு கவிதையை சொல்கிறேன் பாருங்களேன். உங்களுக்கு தெரியல, நீங்கள் அந்த மனத்திற்குள்ளே நீங்கள் உள்ளே போகணும் கீழே. அப்போ தான் அந்த சிந்தனைக்கூடாக நீங்கள் போக முடியும். இந்த வெளியில் இருக்கிற லௌகீக விஷயங்கள்லாம் கொஞ்சம் உதிர்த்துட்டு ஒரு 15 நிமிஷம் என் கூட இருங்க. பாருங்க, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, ஊதாங்குழல் இசைக்கிறாள் அம்மா, நடனம் ஆடுகிறது நெருப்பு. என்ன ரசனைங்கிறது. வறுமையால் படிப்பை பாதியோடு நிறுத்திவிட்டனர் எதிர் வீட்டு லட்சுமியும் சரஸ்வதியும். குபேர மூலையின் சுவர் முழுக்க கடன் கணக்கு. யானைக்கு இனித்தது போலவே எறும்புக்கும் இனிக்கின்றன கரும்புகள். குழியில் விழுந்த யானை ஏறி செல்லும் எறும்பை
வியப்புடன் பார்க்கிறது. படத்தில் இருந்தாலும் ஆணி அடித்தே மாட்டப்படுகிறார் சிலுவையில் இயேசு. விழுந்த பின்னும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. அடே சபாஷ்டா. விழுந்த பிறகும் பறந்து பார்க்கிறது பறவையின் இறகு. புகைப்படக்காரரை அசையாமல் நிற்க வைத்தது மலையருவி. மயிலிறகு குட்டி போட்டது பள்ளியின் நினைவுகளை. ரயில் மோதி பிளிரும் யானையிடம் அழிக்கப்பட்ட காட்டின் குரல். உடைந்த பானை, மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் தண்ணீர். நான் யோசிச்சு பார்க்கிறேன், சொற்கள் தான். இந்த சொற்களை புரிந்து கொள்ளுகின்ற பொழுது உடன் பதியக்கூடியவர்களுடைய வார்த்தைகள் நமக்கு புரிந்து போகிறது. காலையில் செய்தித்தாளில் படித்தேன், நம்மில் இன்றைக்கு 97 விழுக்காடு வழக்குகள் வாய்த்தகராறில் வந்தவைதான். யாரிடத்தில் சிந்தனையும் சொல்லும் மிகச் சரியாக சேர்கிறதோ அவர்கள் போதி மரத்தில் உட்கார்ந்திருக்கின்ற புத்தனை விட குறைவானவர்கள் இல்லை. யோசித்து பார்த்தால் எந்த வினாடி நம்மை நாம் இல்லாமல் ஆக்குகிறதோ அந்த வினாடியை எவன் ஒருவன் பிடித்துக் கொள்கிறானோ அவன் வீரன், அவன் சிந்தனையாளன். இந்த சிந்தனை வர வேண்டுமா? வாசிப்பு பழக்கத்தை கைக்கொள்ளுங்கள். The slip between the cup and the lip. அப்படி தவறிடும். அதுக்கு தான் கீழே சாசர் வைக்கிறது. குடிச்சா விழுந்தா பிடிச்சிக்கிறது. நம்ம அதிலேயே ஊற்றி குடிப்போம். நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட தவறுதல் நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த 12 இன்ச் இருக்குல்ல, நாக்குக்கும் மூளைக்கும், அதை சரியாக கடக்கணும்னா வாசிப்பு பழக்கத்தை கைக்கொள்ளுங்க. அமைதியாக வாசிக்கின்ற பொழுது நம்மில் காணாமல் போன பல சிந்தனைகள் நமக்கு வந்து விழுகின்றன. நான் ரொம்ப சூப்பரா ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்றேன். பேச்சு இருக்குல்லப்பா, எல்லா தலைவர்களும் நல்ல பேச்சாளர்கள் கிடையாது. ஆனால் பேச்சாளர்களிடத்தில் தலைமை குணம் உண்டு. தலைமை குணம் உள்ளவர்களால் தான் பேச முடியும். அந்த தலைமை குணம் என்கின்ற ஒரு விஷயத்திற்காக மிக ஆழங்கால் பட்ட ஒரு சிந்தனையை நான் சொல்லுகிறேன். கிமு 75ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய மன்னன், மன்னன் இல்லை, அவன் தளபதி, நாட்டை ஆள வேண்டும் என்று நினைத்தான். பேச்சு பயிற்சிக்காக கடல் கடந்து போனான். போகின்ற பொழுது கடற்கொள்ளையர்கள் பிடித்துக் கொள்கிறார்கள். அவன் பெயர் சீசர். பிடித்துக் கொள்கிறார். சீசரை பத்தி கேள்விப்பட்டிருப்போம், ஆனா இந்த செய்தியை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. கடற்கொள்ளையர்களால் பிடிக்கப்பட்ட சீசருக்கு 20 டாலண்டுகள் என்று அவனுக்கு குறிக்கிறாங்க பிணை தொகை. சிரிச்சுக்கிட்டே சீசர் சொன்னானா, எவ்வளவு திமிர் பிடிச்சான் பாருங்க. டேய், ஒரு நாட்டினுடைய தளபதிடா நான், 20 டாலண்ட்ற மினிமம் 50 சொல்லுடா. 50 டாலண்ட் கொண்டு வா, அப்பதான் விடுவேன்னா. கூட வந்த வேலைக்காரங்க எல்லாம் திரும்பி போனாங்க நாட்டுக்கு 50 டாலண்டுகளை கொண்டு வரத்துக்கு. கொண்டு வந்தாங்க. 38 நாள் ஆச்சு கொண்டு வரத்துக்கு. வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், உங்களிடத்தில் உள்ளே சீசர் இருக்கிறானா என்று பார்த்துக் கொள்ளுங்கள். வரலாற்றாசிரியர்கள் எழுதுகிறார்கள், 38 நாட்களும் கடற்கொள்ளையர்களிடத்தில் அவன் ஒரு அடிமையாகவே இல்லை, அதிகாரியாக இருந்தான். என்ன டேலண்ட்டுங்க அவன் கிட்ட. அப்போ யார் இந்த சீசர்? சீசர் சொல்றான், என்னை விட்டீங்கன்னா 50 ரூபாய்க்கு நான் திரும்பி வருவேன், உங்க எல்லாரையும் சிலுவையில் ஏற்றுவேன்னா. போடா போடா போடான்ட்டு அமுச்சு விட்டாங்க. நேராக மோர்டன்கிற நகரத்துக்கு வரான். மன்னனோட பேச்சுவார்த்தை நடத்துகிறான். கப்பல்களை பெறுகிறான். கடலில் பயணம் செய்கிறான். கடற்கொள்ளையர்களை சிறைப்பிடிக்கிறான். 38 கடற்கொள்ளையர்களை அவன் சிலுவையில் அறைந்தான் என்று வரலாறு சொல்கிறது. யாருங்க இவன்? கிமு 75வது நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு இளைஞன். இப்போ குறிப்பா ஒரு வார்த்தை சொல்றேன், புரிஞ்சுக்கோங்க. மிக குறிப்பான சொல் இது. இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் என்னங்க? சில பெற்றோர்கள் இருக்கிறீர்கள், தாய்மார்கள் இருக்கிறீர்கள், மனைவிமார்கள் இருக்கிறீர்கள். எவ்வளவு சீக்கிரமாக
சொல்லை சாபமாக அப்படி கொட்டிடுறீங்க. உள்ள ஒரு பொருள் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இருந்தாலும் சொல்லுக்கு அதிர்வுகள் உண்டு. அது வேலையை பார்க்கும். கவனம் கவனம். வாய் திறந்து சொல்லக்கூடிய சொற்கள், மோசமான சொற்கள், நல்ல சொற்கள் வாழ்க்கையில் நமக்கு வெவ்வேறு விதத்தில் வந்து முன்னால் நிற்கும். இந்த உலகத்திலேயே மிகப்பெரிய சாபம் சொல்லவா நான்? தமிழ் படித்தவள் நான், அறம் பேசுகின்றவள் நான். கைத்தட்டலுக்காகவோ கிண்டலுக்காகவோ என் திறமையை காட்டுவதற்காகவோ நான் பேசுவதே கிடையாது. நான் இறைவன் மீது சாட்சியாக சொல்லுகிறேன், எனக்கு முன்னால் கேட்கக்கூடியவர்களுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் ஏற்றக்கூடிய வெளிச்சமான சொற்களை பிரார்த்தித்தபடிதான் பேசுகிறேன். அந்த பிரார்த்தனையின் விளைச்சலாக சொல்லுகிறேன். இந்த உலகத்திற்கான ஆகப்பெரிய சாபம் எது தெரியுமா? உன் உயிருக்கு ஆபத்து வருகின்ற நேரத்தில் அதை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீ கற்ற வித்தை மறந்து போகும் என்று சொல்லுவதுதான். அதை விட ஒரு சாபம் இருக்காங்க? கற்றது மறந்து போகும் என்பது போல் ஒரு சாபம் உண்டா? என்னுடைய ஆகப்பெரிய வரம் என்ன தெரியுமா? நான் சின்ன வயசுல படிச்சது கூட இப்ப ஞாபகம் இருக்கிறது தான். தேவையானகின்ற பொழுது அது வருவதுதான். கற்றல் பெரிய விஷயம் இல்லை, கற்றல் தங்க வேண்டும். கற்க கசடர கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக. குழந்தைய நல்லா வளர்த்துருக்கிறீங்க அம்மா. அந்த குழந்தை முடிச்சுது அந்த குரலை. தங்கி இருப்பது, தங்கி இருக்கின்ற சொல்லுக்காக நான் சொல்லுகிறேன், எந்த விஷயம் நமக்குள் தங்குகிறதோ அது நமக்கு போதி மரமாகிறது. சாதாரண சொல் இல்லை இது. நான் பேசிக்கொண்டிருக்கின்ற சொல்லுக்கு பின்னால் மிகப்பெரிய ஆழமான உழைப்பும் வெளிச்சமும் இருக்கிறது. அதை வைத்து நான் சொல்லுகிறேன். சமீபத்தில் புத்தகம் எனும் சிறகு என்கின்ற தலைப்பில் பேச அழைத்திருந்தார்கள். ரொம்ப ஆழமான அந்த தேடலில் வந்து விழுந்த ஒரு போதிமர சிந்தனையை சொல்றேன். நமக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? நம்ம தமிழ் இனத்துக்கு எப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க தெரியுமா? பகுத்து அறிதல் இருக்குல்ல, ஒரு விஷயத்தை பகுத்து தெரிஞ்சுக்கிறது இருக்குல்ல. பாருங்க, என் வீட்டில் வேலை செய்கிற ஒரு அம்மாவனுடைய குழந்தை மஞ்சள் நீராட்டு விழா. நான் சாதாரணமாக அந்த மாதிரியான விழாக்களுக்கெல்லாம் போகிறதில்ல. ரொம்ப கெஞ்சி கேட்டான் அந்த பிள்ளை. எனக்கு சமையல் செய்கிற பொண்ணு. அவள் வீட்டுக்கு போனேன். அவள் வீட்டில் ஒரு 4 பேர் நிற்கிற அளவு தான் இடம் இருக்குது. பந்தல் போட்டிருந்தாங்க, வெளியில் உட்காந்துருந்தேன். நிறைய பேர் வந்து தெருவில் பேசிகிட்டு இருந்தாங்க. அக்கா வாங்கலே அப்படின்னா சரின்னு உள்ளே போனேன். உட்காருக்கா அப்படின்ட்டு அந்த வயசுக்கு அந்த பொண்ணு உட்காந்துருந்ததில்ல, அதை தூக்கி கீழே உட்கார வச்சுட்டு அந்த சேரில் என்ன உட்கார வச்சிருச்சு. தட்டு கையில் கொடுத்துச்சு. கொஞ்சம் சாப்பிடுக்கா அப்படின்ட்டு உள்ளே போய் பார்த்துட்டு சண்டை அவங்க அக்காவோட நடந்ததுங்க. என் மனதிலே விழுந்த ஆகப்பெரிய போதிமர சிந்தனை இது. உங்கள் மனதில் விழுகிறதான்னு பாருங்க. சண்டை. அவள் என்ன பண்ணியிருக்கா, எல்லாரும் போயிட்டாங்கன்றதுனால இந்த பிரியாணி என்னென்ன செஞ்சாங்களோ அதை எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டா. அக்கா கறி, ரஸியாவுனுடைய அக்கா கறி பிடிச்சிட்டா, எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டா. என்னக்கா சாப்பாடு? அக்கா வந்திருக்கு, சாப்பாடு எல்லாம் கட்டிட்டேனே, பேக் பண்ணிட்டேனே எல்லாம்னா. அவள ஒரே கேள்வி தாங்க கேட்டா. ஏங்க தலையில ஓங்கி அடிச்சு அறியாமையை அகற்றிய பாரதி சொல்வால, அக்கினி குஞ்சொன்று கண்டேன் அதை ஆங்கோர் காட்டினில் பொந்திடை வைத்தேன் வெந்து தணிந்தது காடு தழல் வீரத்தில் குஞ்சென்று மூப்பென்று உண்டோ தித்தரிகிட தித்தரிகிட தித்தோம். இந்த சிந்தனை விழுந்த இடங்க. அவ கேட்குறாங்க அவன் அக்கா கிட்ட, எங்கக்கா போற சாப்பாடு எடுத்துட்டு? அவ சொன்ன அக்கா கறி சொல்றா வீட்டுக்கு. ரஸியா ஒரே கேள்வி கேட்டாங்க, அப்போ இது என்னதுக்கான்னு கேட்டா. உந்துதான் வீடுனா இது என்னது? டீச்சர்னா எல்லாருக்கும் டீச்சர் தானே, அம்மானா எல்லாருக்கும் அம்மா தானே, அம்மானா அம்மா தானேங்க. இந்த மனநிலையை சிதைக்கக்கூடிய எதையும் எதிர்த்து தள்ளுங்கள். நான் ஒரு குறள் படிக்கிறேன்.
எனக்கு வேறு விதமான சிந்தனை அந்த குரல் தருகிறது. இதோ நான் அதை இங்கே விதைக்கிறேன், சிவகங்கையில் விதைக்கிறேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் என்ன அர்த்தம்? அதை கேட்காத. என்ன அர்த்தம்? சும்மா சொல்லுங்க, தெரியும் தானே. எந்த வார்த்தையை யார் யார் சொன்னால், யார் யார் வாயில வந்தாலும், யார் யார் கேட்டாலும் அதை தீர விசாரிக்கிறது மெய் இல்லையா? அது எப்படி புரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் நாம? இப்போ சொல் புரியுதுங்க, பொருள் புரியுதா? வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். புரிஞ்சுதா? புரிந்தவர் கை தட்டுகிறார். மற்றவர்கள் பார்க்க என்னமோ சொன்னாலே சீக்கிரம் சொல்லிட்டு போயிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு. வாழ்க்கை முழுவதும் முட்டாளாக இருப்பதை விட ஒரு முறை முட்டாள் என்று பெயர் வாங்குவது புத்திசாலித்தனம். ஒரு விஷயம் தெரியலன்னா என்ன முட்டாள்பீங்க, சொன்னா சொல்லிட்டு போ, சொல்லி கொடு, கத்துக்கிறேன். கத்துக்காம முட்டாளா இருக்கிறத விட முட்டாள்னு பேர் வாங்கிட்டு கத்துக்கிறது புத்திசாலித்தனம் தானே. போதிமர சிந்தனை. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. சூப்பர். எனக்கு எப்படி புரிஞ்சுதுங்கிறத நான் சொல்றேன். யார் யார் என்ன வார்த்தை சொன்னாலும் சொல்லப்பட்ட பொருள் இருக்கக்கூடிய தன்மையை உற்று கவனியுங்கள். யார் சொன்னான்னு பார்க்காதீங்க. ஒருத்தன் குடிகாரன் கீழே விழுந்து உருண்டுகிட்டு இருந்தான் காலை 5 மணிக்கு டாஸ்மாக் கடை வாசல்ல. அங்கே ஒரு பையன் 9 மணிக்கு போய் நின்னான் கியூவில் சாராயம் வாங்கிறதுக்கு. சாக்கடையில் விழுந்த ஆள் சொன்னா குடிக்காதடா. பையன் சொன்னா நீ ஏன் சாக்கடையில் கிடக்கிற, இதை சொல்கிறதுக்கு உனக்கு என்னடா இருக்கு யோகியதைன்னா. விழுந்தவன் சொன்னா என்னை விட யோகியதமான ஆள் வேற யாரா இருக்கா இதை சொல்கிறதுக்கு. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் இப்படி தானே சொல்லி கொடுத்துருக்காங்க. நான் இப்போ வேற டைமென்ஷன் தரேன் பாருங்க. பீர்பல் உட்கார்ந்து இருக்கிறார் ஒரு அறையில், க்ளோஸ்டு ரூம். அக்பர் உட்கார்ந்து இருக்கிறார். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. திடீரென்று அக்பர் சொன்னார், நான் தியானம் செய்கிறேன், சரியாக செய்கிறேனா என்று பார். உன்னை கற்றுக் கொடுக்க சொன்னேன், நீ மாட்டேன் என்றாய். உன் குருநாதரிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றாய். நான் குருநாதரை அழைக்க சொன்னேன், நீ அவரிடம் வா என்றாய். நான் ஒருவரை அழைத்து கற்றுக்கொண்டேன், சரியாக இருக்கிறதா பார்னு தியானம் பண்ண ஆரம்பித்தார். சரியா பண்ணலை. இப்படி பண்ணால் பைத்தியமாயிருவார். கோவம் வந்துருச்சு பீர்பலுக்கு. என்ன அடங்கா பிடாரியா இருக்கிறான் இந்த மன்னன் அப்படின்னா. வெளியில் இருக்கிற மெய்க்காவலன் உள்ள ஓடி வந்துட்டான். ஆலம்பனா பீர்பல் சொன்னா கூப்பிட்டது நான். தப்பா தியானம் செய்கிற அக்பரை கைது செய்யணும். அப்படி பார்த்தான் மெய்க்காவலாளி. அக்பருக்கு கோபம். என்னையா கைது செய்ய சொன்னாய், இந்த பீர்பலை கைது செய் என்றவுடன் உடனடியாக மெய்க்காவலாளி பீர்பலை கைது செய்தான். மெய்க்காவலாளிக்கு இந்த குரல் புரிந்திருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. இவன் சொன்னாங்கிறதுனாலலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, அவங்க சொன்னாங்கன்றதுனாலலாம். யார் சொல்லணுமோ, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அதை சொல்லுவதற்கான வாய் எது, சொல்லப்பட்ட பொருள் எது, ரெண்டுத்துக்குமே இதுக்கு பேர் தாங்க பொதுமறை. 2500 வருஷம் ஆயிடுச்சுங்க இந்த பாட்டு எழுதி. இன்னைக்கும் விளக்கம் நம்முடைய வாழ்க்கையில் பிடிச்சிட்டு இருக்கு பாருங்க நமக்கு. அதுக்கு தான் நான் சொல்றேன், இஸ்லாமியர்களுக்கு குரான், கிறிஸ்துவர்களுக்கு பைபிள், இந்துக்களுக்கு பகவத்கீதை போன்ற மற்ற நூல்கள், தமிழர்களுக்கு திருக்குறள் தான். வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு. தெய்வ வள்ளுவன் வான்மறை தந்ததும் வானத்திலிருந்து வந்த நூல் என்றான் பாரதி. வானத்திலிருந்து இறங்கிறது வேதங்கள் தான். இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கின்ற பொழுது எனக்கு சில விஷயங்கள் புரிகிறது. நான் சொன்னேன்ல, ஃபார்முலா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி. படித்தது ஒரு நாள வீணா போவாதுன்னு எங்கள் டீச்சர் சொன்னது. இதை எப்படி ஒரு ஃபார்முலாவா உங்களுக்கு தரேன்றதை பாருங்க. சிங்கம் 100 கிலோமீட்டர் ஓடுது.
100 கிலோமீட்டர் ஓடுற சிங்கம் 10 கிலோமீட்டர் ஓடி ஒரு மானை அடிச்சிருச்சு. சரியா? அது காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் 100 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. ஆனால் 10 கிலோமீட்டரில் தான் அதுக்கு ஒரு உணவு கிடைச்சது. இப்போ லா ஆஃப் வேஸ்ட் எனர்ஜி எங்கே நிற்கிது பாருங்க. இயற்கையில் 100 கிலோமீட்டர் ஓடி 90 கிலோமீட்டர் அதனுடைய எனர்ஜி வேஸ்ட் ஆகி 10 கிலோமீட்டருக்கு மட்டுமே அதற்கு ஓடி அதற்கு உணவு கிடைத்தால் மட்டுமே தான் இந்த உலகத்திற்கான செயின் இருக்கும். அது ஓடன உடனேயே அதுக்கு எற கிடைச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்முடைய வாழ்க்கைக்கான சுழற்சி தடைபடும். எவ்வளவுதான் நீங்கள் வேலை செய்தாலும் அந்த வேலையில் வீணாகுகின்றது என்று நீங்கள் நினைக்கக்கூடிய எனர்ஜி இந்த உலகத்தையும் உங்கள் குடும்பத்தையும் வாழ வைப்பதற்கான இயற்கை தந்த திட்டம் என்பதனை மட்டும் மறந்து விடாதீர்கள் என்று இந்த ஃபார்முலா நமக்கு சொல்கிறது. எனக்கு இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆச்சரியம் தெரியுமா? நம் காலத்தில் இல்லாதபடிக்கு பன்முகத் திறமையோடு இருக்கிறார்கள். இந்த பன்முகத் திறமை இருக்கு இல்லையா, அதற்கான தேவை களங்கள் வருங்காலத்தில் இன்னும் அழகாக மணிமகுடம் கட்டிக்கொண்டே வருகிறது. அந்த குழந்தைகள் அதற்கு தன்னை தயார் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற அக்கறையில் நான் பேசுகிறேன். எப்படிப்பட்ட தயார் நிலையில் நாம் இருக்க வேண்டும், எப்படிப்பட்ட குழந்தைகளை நாம் தர வேண்டும். இன்னைக்கு இருக்கிற பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், முக்கியமாக இந்த 15, 16, 17, 18, 19, 20, 21, 26 வரைக்கும்ங்க ஆர்குமெண்ட்டு. ஏன் என்ன அப்படி பண்ணா என்ன? இல்லை அப்படிலாம் பண்ணக்கூடாது, அப்படிலாம் முடியாது, அப்படி தான் பண்ணுவேன். இல்லைம்மா இது இந்த காரணங்களால் இதை பண்ண முடியாது, அதெல்லாம் உன் காலம், நாங்கள்லாம் பண்ண முடியாது. அதற்கான காரணங்களை ஆர்குமெண்ட். இதுலேயும் என்ன, நான் நினைப்பது சரி என்று சொல்லக்கூடிய ஆர்குமெண்ட் பாருங்க. நான் ஒரு போதி மர சிந்தனை சொல்லவா? வாழ்க்கையில் வளர வேண்டும் என்றால் நான் எப்போவுமே சொல்லுவேன், அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம். எங்கள் அம்மாட்ட நான் ரொம்ப அன்பாக இருப்பேன். எங்கள் அம்மா 80 பவுனு அவங்க அம்மா சொத்து எனக்கு கொடுத்துருச்சு. அன்பாக இருப்பது புத்திசாலித்தனம், சொத்து கிடைக்கும். சண்டை போடுற யாருக்குமே தரல எங்கள் அம்மா. மற்றவங்கெல்லாம் எங்கள் அம்மாவோட டைரெக்டாக நின்று சண்டை போட நான் போட மாட்டேனே. எங்கள் அம்மா மேலே உட்காந்துட்டு இருந்தாங்கன்னா தான் நம்ம மேலே உட்காரோம், கீழே உட்காந்து நான் மேலே உட்கார மாட்டேனே. அது என் குணம், எனக்கு அப்படி ஆயிடுச்சு. ரொம்ப நுட்பம் சொல்லவா? எந்த ஒரு தாய் தகப்பன் கையிலே எடையை தூக்கி கொண்டு வருகின்ற பொழுது அந்த சுமையை தன் கைக்கு குழந்தை மாற்றிக்கொள்கிறதோ அந்த குழந்தை பெற்றோர்களை முதிர பார்த்துக்கொள்ளும். எந்த பெற்றோர் தன் குழந்தைகள் எதையும் சுமந்து விடக்கூடாதுன்னு போய் பொட்டி தூக்குறீங்களோ, நீங்கள் சாவர வரைக்கும் அதுங்களை நீங்கள் தான் பார்த்துக்கணும். அது திரும்பி கூட பார்க்காது. இன்னைக்கு வீட்டுக்கு போயிட்டு ஒரு மந்திரம் சொல்லித்தர, அதை சொல்கிறீங்களா? போதிமர சிந்தனை. இங்கே பாடுறா, நானோ உங்கள் அப்பாவோ நானோ உங்கள் அம்மாவோ கஷ்டப்பட்டு உன்னை படிக்க வைக்கிறோம், எங்களெல்லாம் பார்த்துக்கணுன்ற அவசியம் கிடையாது. நீ நல்லா படித்து நல்லா உத்தியோகத்துக்கு போய் உன் பொண்டாட்டி பிள்ளைங்களை பார்த்துட்டு நீ நல்லா இருந்தாலே போதும். சொல்கிறீங்களா? சொல்லாதீங்க. இப்போ அதான் செஞ்சிட்ருக்கிறானுவோ. என்ன சொல்லுங்க தெரியுமா? இங்கே பாடுறா, நானும் என் பொஞ்சாதியும் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டிய அத்தனை மகிழ்ச்சிகளையும் அடகு வைத்து உன் வாழ்க்கைக்காக நீ படிக்க வேண்டும், நீ முன்னேற வேண்டும் என்பதற்காக தியாக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நீ வளர்ந்து இந்த குடும்பத்தை சரியாக பார்த்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொல்லி அந்த பிள்ளைகளை வளருங்கள். குடும்பம் என்கின்ற உறவினுடைய அந்த நெகிழ்ச்சித்தன்மை கொஞ்சம் உறுதிப்படுத்தப்படும். ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்கல்ல, இங்கே யாராவது இருந்தீங்கன்னா ஆர்கியூம், இந்த பொண்டாட்டி புருஷங்கிட்ட ஆர்கியூ பண்ணுறது, புருஷன் பொண்டாட்டிக்கிட்ட இன்னைக்கு என்னன்னா இது நிறைய ரீல்ஸ் வந்துருச்சுங்க. அதில் பார்க்குறாங்களா, அதான் வாழ்க்கைன்னு நினைக்கிறாங்க. இயல்பு கெட்டு போகிறது. நான் ஒரு ஆசிரியையாக ஒரு பெண்ணாக கவலையோடு அதை சொல்கிறேன், மிக நுட்பமாக சொல்லுகிறேன். ஒரு 3 மிருகங்களை சொல்கிறேன். இந்த 3 பேரில் நீங்கள் யாராவது இருக்கிறீங்களான்னு பாருங்கள். நான் அதில் இருக்கிறேன். ஒரு கழுதைங்க வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டுருச்சு. ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொன்னதுக்காக. சரியா? இந்த பசங்களுக்கு தான் அப்படிம்பானுங்க. ஜெஸ்டருக்கே பாடி ஜெஸ்டர் 25 வருஷமாக அந்த வயசு பிள்ளைகளுக்கு தான் பாடம் நடத்துகிறேன்.
25 வருஷமாக அந்த சைக்காலஜியை பார்த்துக்கிட்டே வரேன். எங்கே தட்டினா சரியாக வந்துட்டிங்கன்னா எங்கே போய் உயரங்களை தொட்டு விடலாம் என்கின்ற ரகசியம் தெரியும் எனக்கு, சொல்லித் தருகிறேன். வயிறு நிறைய புல் சாப்பிட்டுட்டு ஒரு கழுதை கம்பீரமாக நடந்து காட்டுக்குள்ளே வந்துச்சு. காட்டில் ஒரு புலி உக்காந்துட்டு இருந்தது. அது காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடலை. கழுதைக்கு வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா திமிரு வந்துடும். அதனால தான் உடமைக்காரன் வயிறு நிறைய கழுதைக்கு சோறே போட மாட்டான், பாதி வயிறுலேயே வச்சுருப்பான். ரொம்ப திமிரில் புலியை போய் சீண்டுது கழுதை. நான் இன்னைக்கு ஃபுல் மீல்ஸ் ஃபுல்லாக சாப்பிட்டேன். புலி சொல்லிச்சான், நான் இன்னும் ஒன்றும் சாப்பிடலை. நீ தான் புல்லு சாப்பிட மாட்டிய? புல்லு சாப்பிட மாட்டேன், புல்லு சாப்பிட்றவங்கள சாப்பிடும். இதுக்கு கோவம் வந்துருச்சுங்க கழுதைக்கு. உங்கள் எல்லோரிடத்திலும் கேட்கிறேன், நம்மிடத்தில் ஏதேனும் கழுதைகள் இருந்தால் அவர்களோடு கோபப்பட்டு விடாதீர்கள். என்ன நடக்குங்கிறத பாருங்க. இப்போ அது கழுதைக்கு கோவம் வந்துருச்சா, புலியே ஒரு கை பார்க்கணுன்ற திட்டத்தோட சொல்லுது, ஓய் நான் சாப்பிட்ட புல்லு கலர் சொல்லு. ஏய் நான் புல்லு சாப்பிட மாட்டேன், கலர் தெரியாதா சொல்ல. பச்சை, சரி நான் பிறந்ததுலேருந்து சாப்பிட்றேன் ப்ளூ. கோவம் வந்துருச்சு புலிக்கு, போயிரு மரியாதையா. நான் புல்லு சாப்பிட மாட்டேன், நான் கலர் தெரியும், போயிருன்ட்டு. ஏய் நான் சொல்கிறேன்ல ப்ளூ தானே, ஒத்துக்கோ போகிறேன். நான் எதுக்குடா ஒத்துக்கணும்? நான் சாப்பிட்ட புல்லு தானே, நீ சாப்பிட்ட புல்லு நீ ஒத்துக்க, நான் ஒத்துக்க மாட்டேன். நீ ஒத்துக்காம நான் விட மாட்டேன். சண்டைங்க ரெண்டும் போய் எங்கே நின்றுச்சு தெரியுமா? சிங்கத்துக்கிட்ட நின்றுச்சு. இப்போ சிங்கம் தீர்ப்பு சொல்லுதுங்க. என்னடா பஞ்சாயத்து சார், நான் வயிறு நிறைய புல்லு சாப்பிட்டு வந்தேன் சார். சரி, நான் சாப்பிட்ட புல்லுக்கு இவன் கலர் சொல்கிறான் சார். இவன் புல்லு சாப்பிட மாட்டான் சார், இவனுக்கு என்ன சார் தெரியும் கலரு? எனக்கு தெரியும் சார் நீங்களும் புல்லு சாப்பிட மாட்டீங்கன்னு. நான் சொல்கிறேன் சார், நான் சாப்பிட்ட புல்லு ப்ளூ சார். சிங்கம் பார்த்துச்சான், என்னப்பா சார் உங்களுக்கு தெரியாதா க்ரீனுன்னு, சும்மா அலப்புற சார். காலையிலேருந்து என் உயிரை வாங்குறான் சார். அப்படியா? எவ்வளோ நேரமாக சண்டை போட்டிருக்கேன் அவன்கிட்ட? 3 மணி நேரம் சார். அப்படியா? இங்கே வாடா. கழுதையை கூப்பிட்டானா சிங்கம். எப்போத்துலேருந்துப்பா புல்லு சாப்பிட்ற? பிறந்ததுலேருந்து சார். என்னப்பா கலரு? ப்ளூ சார். பார்த்து தான் சாப்பிட்றியா? பார்த்து தான் சார் சாப்பிட்றேன். சத்தியமா? சத்தியமா சார். சரி ப்ளூ தான் போ. என்கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருந்த இந்த புலிக்கு ஏதோ புத்தி சொல்லுங்க சார். இரு முன்னாலேயே சொல்லிடுறேன். புலியை பார்த்து சொல்லிச்சு, இனிமேல் நீ 5 மாசத்துக்கு பேசக்கூடாது. டோர் லாக், ஜிப். குதிச்சுக்கிட்டு கழுத போயிடுச்சு. கண்ணீரோட புலி கேட்குது, நீ சொன்னதை நான் ஏத்துக்கிறேன். அவன் பொய் சொல்றான், நான் உண்மையை சொல்றேன். நீ ராஜா, என்ன ஒத்துக்காம அவனை ஒத்துக்கிட்டு எனக்கு தண்டனை ஏன் கொடுத்த சொல்லு. சிங்கம் சொல்லிச்சா, நீ புலி. கணக்கில் யாராவது நல்லா எழுதுனாங்கன்னா கணக்கில் புலிம்பாங்க, வீரத்தில்னா புலி போன்றவன்பாங்க. நீ மெக்னானிமிட்டியோட கூடிய ஒரு அனிமல். கழுதையோட ஆர்குமெண்ட் பண்ணல, அதுக்கு தான் உனக்கு தண்டனை 5 மாதம். ஆனால் இன்னொன்று தெரிஞ்சுக்கோ, ஏன் தெரியுமா? அது கழுதை ஒருபோரும் தன் கருத்தை மாற்றிக்கொள்வதே இல்லை. எவ்வளவு புத்திமதி சொன்னாலும் மாற்றிக்கொள்ளாது. யார் புத்திமதி சொல்லுகிறார்களோ அவர்களை பழிவாங்குவதற்காக எந்த கட்டத்திற்கும் அது செல்லும். அந்த முட்டாள்தனத்திற்குத்தான் அதை கழுதை என்று திட்டுகிறார்கள். நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொன்னேன். நாம போதிமர சிந்தனை தானே. யாரோட ஆர்கியூ பண்ணணுமோ, யாரோட ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாதோ பண்ணாதீங்க. நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒற்றை வாய்ப்பு வாழ்க்கை என்பது, அதை ரொம்ப மெக்னானிமிட்டியோட வாழ்ந்துட்டு போவோமே. நான் எப்பவுமே சொல்ற ஒரு விஷயத்த சொல்றேன். இந்த அவையில் நாம இந்த வினாடியில் சந்தோஷப்படுகின்ற அதி அற்புதமான விஷயத்தை நான் இப்ப சொன்னா நீங்க கைத்தட்டி ஆரவாரம் பண்ணுவீங்க. இப்ப இந்த வினாடி எல்லாரும் உயிரோட இருக்கிறோம். இவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? நேற்று இருந்தவன் இன்னைக்கு இல்லை சார். கொரோனா வந்துச்சு, கொத்து கொத்தா போகணுமே, நாம போலியே. கொண்டாடலாமா இல்லையா? இந்த சகோதரி ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன், போதிமர சிந்தனை. எழுதி வைத்துக் கொண்டு போங்க, உங்களுடைய டைரிகளில் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்க்கை போதுமானது கொண்டாடுவதற்கு என்று வாழ்க்கையை தேடாதீர்கள். வாழ்க்கையே போதுமானது. அந்த போதுமானதுமான அந்த வாழ்க்கையை நாம் எப்படி வாழ வேண்டும்? நான் சொன்னேன் இல்லையா, நான் சில தேடல்களில் ஈடுபட்டேன்.
இளைஞர்கள் நிறைய பேர் இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களிடத்தில் நீங்கள் வாழ்க்கையில் மறக்கவே கூடாதபடிக்கு ஒரு வார்த்தையை விதைத்து விட்டு போகிறேன். அடாலசன்ட் ஏஜில் இருக்கக்கூடிய பசங்க இருக்காங்களாமா இங்கே யாருக்காவது? இந்த 16, 17, 20, 22, 25 அந்த குழந்தைகளுக்கும் அந்த பெற்றோர்களுக்குமான எனக்கும் இருக்கிறான் அடாலசன்ட் ஏஜில் ஒரு பையன். உங்களுக்கான செய்தி, நான் வாசித்து அறிகின்ற பொழுது சில விஷயங்கள் வந்து சேர்கின்றன. அந்த விஷயங்கள் எனக்குள் சில கிளைகளை பரப்புகின்றன. இது அடுத்தவர்களோடு பகிர்ந்து கொண்டால் சிறப்பாக இருக்குமே என்று தோன்றுகின்ற பொழுது நான் அதை சொல்லுகிறேன். ரூமியின் ஒரு வார்த்தையை சொல்லுகிறேன். வீட்டில் போய் அதை உங்கள் டைரிகளில் மறக்காமல் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். உன் காரணங்களால் நீ தோற்கடிக்கப்படும் பொழுது அந்த காரணங்களின் மீது மட்டும் உனக்கு சந்தேகம் வராதது ஏன்? ரூமி, நான் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்படுகிறேன் என்றால் அதற்கு காரணம் நான் தான் என்கின்றான் ரூமி. ஆனால் அந்த காரணத்தின் மீது மட்டும் எனக்கு சந்தேகம் வருவதே இல்லை. எப்பொழுதும் நான் அடுத்தவர்களை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறேன், அடுத்தவர்களை பற்றியே பேசிக் கொண்டிருக்கிறேன். ஜென்ரலாகவே நான் இந்த வார்த்தையை சொல்லுவேன், பல இடங்களில் சொல்லி இருக்கிறேன், உங்களுக்கும் சொல்கிறேன். என்கிட்ட ஒரு பர்ஸ் இருந்துச்சுங்க, பர்ஸு காணோம். நீங்கள் எனக்கு ஃப்ரெண்டு, இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தர்கிட்டையும் கேட்குறேன்னு வச்சுக்கோங்க, பா காணும்பா பர்ஸு, என்ன என்கிட்ட கேட்பீங்க? ரொம்ப அன்பானவங்க நீங்கள் என் மேலே, என்ன கேட்பீங்க? எங்கே? பஸ்ஸில். பஸ்ஸு போயிடுச்சு. பஸ்ஸில் தேடினியா? தேடினேன். பஸ்ஸில் இல்லாமல் வேற எங்கேயா வச்சுட்டியோ? இல்லை, பஸ்ஸில் தான் வச்சு. அப்புறமா என்ன கேட்பீங்க? ரொம்ப அக்கறை என் மேலே, என்ன கேட்பீங்க? உள்ள உள்ள 30 ரூபா. என்ன சொல்வீங்க? போனா பர்ஸு 30,000 ரூபா. எங்கே மிஸ் ஆகுது பார்த்தீங்களா? உள்ளே என்ன இருக்குன்றதே பார்க்குறது. அம்மா அப்பாவே போதுங்க, அம்மா அப்பாவாலே என்ன கிடைக்குதுன்னு ஏனங்க பார்க்குறீங்க? பிள்ளைகளே போதுங்க, பிள்ளைகளால் என்ன கிடைக்குது? இது இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க? கணவன் இல்லாமல் மனைவிமார்களும், மனைவி இல்லாமல் கணவன்மார்களும், தாய் இல்லாமலும் தந்தை இல்லாமலும், தங்கை அக்கா இல்லாமலும் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? இருப்பதை கொண்டாடுவோமே. இருப்பவர்களே பெருமதியானவர்கள் என்கின்ற சிந்தனை இன்றைக்கு பர்வீன் சுல்தானா தருகின்ற போதி மர சிந்தனை. இருப்பதை கொண்டாடுங்கள், இல்லாதவற்றை தேடிப்போ. எது உன் கையில் இருக்கிறதோ அதை கொண்டாடு. உன் உழைப்பை, உன் உருவத்தை, உன்னுடைய இளமையை, உன் கல்வியை, உன் ஆரோக்கியத்தை, உன்னுடைய சிந்தனையை, உனக்கான சூழலை, மற்றவர்களை எல்லாவற்றையும் சம்பாதித்த அந்த விஷயங்களை என் மனநிலையில் சரியாக இருக்கின்ற பொழுது நான் சரி செய்து கொள்கிறேன். நேரம் எனக்கு 10 மணிக்கு ட்ரெயின் மதுரையில், நான் புறப்பட்டால் தான் போக முடியும். இருந்தாலும் ஒரு 3 நிமிடம் மட்டும் உங்களுக்கான என் சிந்தனையை போட்டுட்டு விதைச்சிட்டோங்க. பொறுமையாக இருக்கலாம். ஃப்ளாஷாக ஒரு வார்த்தை வருது, சொல்லவா? ஓடுற ட்ரெயினில் ஓடாதீங்க, நின்னா தான் இறங்க முடியும். கொஞ்சம் நிதானம், டார்கெட்டடாக இருங்க, டார்கெட்டுக்கு தயார் நிலையில் இருங்க. டார்கெட் வரும், அந்த டார்கெட்டுக்கு தயார் நிலையில் இருக்கணுமே தவிர டார்கெட்டை நோக்கி ஓடுற ட்ரெயின்குள்ளே ஓடிக்கிட்டு இருக்கக்கூடாது. காலம் என்கின்ற ஒன்று உண்டு. இறக்கின்ற தருவாயில் என் தகப்பன் சொன்னது, காலத்திற்கு பயந்து கொள், காலத்தின் இயல்பை யாராலும் மாற்ற முடியாது. காலமே இரவு, காலமே பகல். 7 மணிக்கு சொல்றாரு, 10 மணிக்கு அப்பா உயிரோட இல்லை. கடைசி நிமிடங்களை முழுமையாக அனுபவித்து இறந்தவர் என்னுடைய அப்பா. 82 வயசுல. அவருக்கு தெரியுது கழுத்தில் காற்று அடைப்பட்டு இருக்குன்னு. தெரிந்து என் கையை பிடித்து கொண்டு சொன்னார். அவர் சொன்ன இன்னொரு சொல்லை சொல்கிறேன், முடிந்தால் புரிந்து கொள்ளுங்கள். காலத்தை வெல்ல முடியாது. ஏதேனும் சம்பவம் நடந்து முடிந்திருந்தால் காலம் கழிய ஏற்றுக்கொள்ளுங்கள். காலத்தை யாராலும் வெல்ல முடியாது என்றார் அப்பா. தன் இறப்பை சொன்னாரா என்னன்னு தெரியாது. ஞானிகள் அப்படித்தான் பேசிவிட்டு போகிறார்கள். நான் சொல்லுகிறேன், சமீபத்தில் இந்த இளைஞர்களுக்காக சொல்லுகிறேன், நம்முடைய வாழ்க்கையில் காலம் நமக்கு சில வாய்ப்புகளை தரும். இந்த பிரபஞ்சம் இருக்கு இல்லைங்க, சக்தி வாய்ந்ததுங்க. நான் வந்தேங்க இந்த அறைக்கு, ஒரு 10 பேர் தாங்க இருந்தாங்க.
இன்னைக்கு பார்க்குறேங்க, நிறைஞ்சி நின்றுட்டு இருக்கிறீங்க. எங்கேருந்துங்க வந்தீங்க தெரியல. உங்களில் யாரோ என்னை தேடிக்கொண்டு இருந்திருக்கிறீர்கள். அதனால் பிரபஞ்சம் என்னை கொண்டு வந்து உங்கள் முன்னால் வீசி இருக்கிறது. இந்தா பேசுகிறாங்க, பார்த்துக்க. பிரபஞ்சம் சக்தி வாய்ந்தது. அதுலேயும் பல பேர் இதில் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவமாக இருக்கு அவங்கள பார்க்க. இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்கீங்க, நேரில் வந்திருக்கேன்ல, கேட்கலாம்ல. வாழ்க்கை அற்புதமான வாய்ப்புகளை தருகிறது என்பதற்காக சொல்கிறேன். பிரபஞ்ச சக்தி அற்புதமானது. அந்த சக்தியை முழுமையாக புரிந்து கொள்வது போதிமர சிந்தனையில் ஒன்று. நீங்கள் எதுவாக இருக்கிறீர்களோ அதற்கான முழு பலன் உங்கள் கைக்கு வந்து சேரும். அதிலே ஒரு சிறிய பிழை விட்டாலும் அந்த பிழைக்கானதையும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். அதனால் பிழை இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டியது கஷ்டம்தான். நான் ஒரு செய்தியை சொல்கிறேன். இந்த அகத்தியன் ஒரு டைரக்டர், சாருக்கு தெரியும், இந்த புக்கு வெளியிட்டார்ல, அவருக்கு தெரியும். ஏன்னா அவர் மணிவண்ணன் சாரோட இருந்தவர். அகத்தியன் ஃபேஸ்புக்கில் ஒரு குறிப்பு போடுறாருங்க. நம்பினீர்கள் என்றால் நம்பிக்கொள்ளுங்கள், எனக்கான போதிமரம் அது. என் போதிமர சிந்தனையை அகத்தியன் அப்படி எழுதிட்டு போனா, வாசித்தேன், மனசுக்குள்ளே படிஞ்சிருச்சு, அழிக்க முடியல, அழிகிற வரைக்கும் சொல்லிக்கிட்டே இருப்பேன். ரொம்ப ஸ்ட்ரகிள் பீரியடு. படம் இல்லை, வறுமை. ஒரு ரூம் எடுத்துகிட்டு 10 பேர் 15 பேர் இருக்கிற மாதிரி ரொம்ப கஷ்டம். ஊர்லேருந்து ஃபோன் வருதான், அப்பா இறந்துட்டாருன்னு. காசு இல்லை, எல்லாருக்கிட்டையும் 5-10ன்னு கலெக்ட் பண்ணி 200 ரூபாய் வச்சு ஊருக்கு போயிட்டு சாவு முடிச்சுட்டு வந்துட்டார். 16வது நாள் காரியத்திற்கு 1500 ரூபாய் வேணும்னு சொல்லிட்டு வந்திருக்குது ஃபோன். 1500 இல்லை. நேராக போய் எல்லா கதவுகளையும் தட்டியிருக்கார், எந்த கதவும் திறக்கலை. கதை கொடுத்த ஒரு டைரக்டர் கதவு திறந்தார், அவர் பேர் மணிவண்ணன். வாப்பான்னாரா, சார் அப்பா இறந்துட்டார் சார். உட்கார வச்சு தண்ணி கொடுத்தாராம். தண்ணி கொடுத்து சொன்னாராம், என்னப்பா வேணும்? அப்பா காரியத்துக்கு போகணும் சார், 1500 ரூபா வேணும். நீங்கள் சும்மா தர வேணாம் சார், நான் உங்கள் கையில் ஒரு கதை கொடுத்துருக்கேன்ல, அந்த கதை வச்சுக்கோங்க சார். விற்றுட்டேன், 1500 தாங்க சார். அவன் கலைஞன்ல, அவன் சொன்னானா, டேய் 1500 ரூபாய்க்கு விற்கிற கதையாடாது, அப்பா சாவுக்கு போகணுன்ற, நான் தரேன் 1500 ரூபா, போயிட்டு வா. காசு வாங்கி கொண்டு சாவுக்கு போயிட்டு வந்துட்டார். நீ வாடா பணம் பண்ணலான்னாங்களாம். அப்புறம் வர்றார், அவர் தன் திறமையால் நிறைய படங்களை செய்கிறார். 6-7 படங்கள் மணிவண்ணனை வச்சே பண்ணுறார். 10-12 வருஷம் கழித்து மணிவண்ணனும் அகத்தியனும் சந்தித்துக் கொள்கிறார்கள். பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு தோணுச்சான். அவர் காரில் வந்து இறங்குறாரு, அவரும் தன்னுடைய பென்ஸில் வந்து இறங்குறாரு. எல்லாரும் நல்ல பணக்காரங்களாக இருக்கிறாங்க. அப்போது அகத்தியன் சொன்னாராம், சார் சாரி சார். என்னப்பா, நீங்கள் எனக்கு கொடுத்த 1500 ரூபா நான் திருப்பி தரவே இல்லைல்ல சார். சாரி சார். டேய் தந்துட்டடா. எப்படி சார், நீ இது வரைக்கும் எனக்கு எவ்வளோ படம்ப்பா பண்ணியிருக்கிற? 6-7 படம் பண்ணியிருப்பேன். எவ்வளோ சம்பளம் கொடுத்துருக்க? தெரியாது சார், ப்ரொடக்ஷனுக்கு தான் சார் தெரியும். 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன். உனக்கு தெரியுமா, இந்த பிரபஞ்சம் பார்த்துக்கிட்டே இருந்ததுடா. ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுடைய காரியத்துக்கு போகிறதுக்காக 1500 ரூபாய் தேடி சென்னையில் வீதியில் அலைஞ்சிட்டே இருக்கிறான். பிரபஞ்சம் கையில் 75 லட்சம் ரூபா வச்சுட்டு பார்த்துட்டே இருந்தது. எவன் இந்த பையன் கையில் 1500 ரூபா கொடுக்குறானோ அவனுக்கு இந்த 75 லட்சம் ரூபாடான்னு சொல்லிருச்சு. நான் கொடுத்தேன், பிரபஞ்சம் என்கிட்ட கொடுத்துருச்சுடா. நாம் செய்யக்கூடிய சிறிய காரியம் வேறு வகையில் நம்மை வந்து சேரும் என்பதனை குழந்தைகளே நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நாம் செய்யக்கூடிய தீமையோ நாம் செய்யக்கூடிய நன்மையோ நம்மை வந்து சேராமல் போவதில்லை என்பதனால் மிக மிக தெளிவாக நாம் நம்முடைய தரத்தை உயர்த்தி கொள்வதற்கான சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை அமைவதற்கு வாசிப்பு என்கின்ற அந்த கருத்தை கையில் எடுத்துக்கொள்ளுங்கள். ஒரு பேராவாவது வாசித்து தூங்குவேன் என்று சொல்லக்கூடியவர்கள் மிகப்பெரிய அளவில். எனக்கு இங்கே ஒரு நண்பன் இருக்கிறான், சிவகங்கை. அவன் என்கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, இனிமேல் நாலேஜுக்கெல்லாம் பர்வீன் சுல்தானா படிக்கிறதுங்கிறது வேற, ஆனால் சொற்கள் நிறைய உங்களுக்கு பயன்பட வேண்டும் என்றால் ஒரு நாளைக்கு ஒரு புத்தகத்தில் 20 பக்கமாவது படித்துவிட்டு பிறகு மேடையேறுங்கள் பர்வீன், அது உங்களுடைய வாழ்க்கை வெளிச்சமாக்கும் என்று ஒரு நண்பன் சொன்னான். பேராசிரியை நான் 25 ஆண்டு காலமாக பேராசிரியையாக இருக்கிறேன். டாக்டரேட் பட்டம் பெற்றவள் நான். 7 ஆய்வு நூல்களை எழுதியவள் நான். 31 நாடுகளுக்கு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருப்பவள் நான். மிக பல்லாயிரக்கணக்கான மேடைகளை சந்தித்தவள் நான். இருந்தாலும் வாசித்து விட்டு வரவில்லை என்றால்
வார்த்தை தடுமாறும் என்று எனக்கு சொல்லப்படுகிறது என்றால் அதே வார்த்தையை உங்களுக்கு போதிமர சிந்தனையாக தருகிறேன். புத்தகத்தை பெற்றுக்கொள்ளுங்கள், வாசித்து மகிழுங்கள்.